வேதங்களின் கூற்றுப்படி சதிமுறை இருந்ததாக கூறப்படுகிறது. சதிமுறை என்றால் உடன்கட்டை ஏறுதல். ஆனால் வேதங்களில் புராணங்களில் இது பற்றி எங்குமே கூறப்படவில்லை. இது பிற்காலத்தில் நாம ஏற்படுத்தி கொண்ட ஒரு கலாச்சார சீரழிவு. கணவன் இறந்தவுடன் மனைவியை அவனுடைய சிதையில் தள்ளிவிடுவது அல்லது உட்கார வைத்து தீ வைப்பது என்பது நடைமுறையில் உள்ள சமுதாய சீரழிவு. இது புராணங்களில் கூறப்படவே இல்லை. இந்த முறைக்காக நாம் புராணங்களை குறை சொல்ல முடியுமா? அதை படித்து தெரிந்து கொள்ள வேண்டாமா? அது சரியா தவறா என்று. கணவனை இழந்தவர்க்கு பூவும் பொட்டும் இல்லை, அந்த பூவும் பொட்டும் எதற்கு என்று புராணத்தை சுட்டிக்காட்டி பெரும்பாலானவர்கள் கலாச்சாரத்தில் இதை சொல்லுகின்றார்கள். ஆனால் உண்மையில் இது பற்றி புராணங்களில் எங்குமே கூறப்படவில்லை. அவர்களுக்கு பூவும் பொட்டும் அளிக்கப்பட வேண்டும், வளையல்கள் உடைக்கப்பட வேண்டும், தாலிகள் அறுக்கப்பட வேண்டும் என்று எங்குமே கூறப்படவில்லை. வேதங்கள் பெண்களை சிறுமைப்படுத்தவில்லை. அதற்கு மாறாக பெண்களை புராணங்கள் மதிக்க சொல்லுகின்றன. இந்த ஒரு கலாச்சார சீர்கேடிற்காக புத்தகத்தை குறை சொல்ல முடியுமா? புராணங்களில் கணவனை இழந்தவர்க்கு பூவும் பொட்டும் இல்லை என்று ஒரு இடத்தில் காணப்படுகிறது. அது எதை குறிக்கிறது என்று நாம் தவறாக புரிந்து கொண்டுள்ளோம். கணவன் என்பது உடன் வாழ்பவர் அல்ல. கணவன் என்பது கணவனம், உயிரணுக்கள் வாழுகின்ற இடம். அதுதான் கணவன்.